பிஜேபி வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்பட்டது கணிக்கப்பட்டது தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நமக்கு என்ன எதிர்பார்ப்பு, நமக்கு என்ன கணிப்பு? நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு பார்வையாளர் தானே, வெளியில இருந்து உட்காந்து ஸ்பெக்டேட்டர் தானே, முதல்ல சொன்ன மாதிரி விசில் அடிக்கிற ஒரு ஆள் தானே, நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு எதிர்பார்ப்பு ஆசையே கிடையாது. அவர்கள் வலுவான வேட்பாளர் கொடுத்திருந்தா வெற்றி வாய்ப்பு அதிகம், பலவீனமான வேட்பாளர் கொடுத்தா வெற்றி வாய்ப்பு கம்மி, இவ்வளவுதானே. இது எப்படி வந்திருக்கு? இது 27ல் ஒரு 8 உத்தரவாதமா இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது 100% வெற்றி அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். நாங்க அப்படியே 2 மடங்கு வெற்றி நாங்க பெற்றோம், கடந்த முறை நாங்க 4 அடிச்சோம், இந்த மாதிரி 8 அடிச்சோம்னு மினிமம் கேரண்டியா சொல்லிடுவாங்க. நான் 8 மினிமம் கேரண்டியா நினைக்கிறேன். அது 12லேருந்து 15 வரைக்கும் வேரி ஆகலாம். அது நம்ம இன்னும் பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம இன்னும் அவங்க பிரச்சாரம் களப்பணி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நீங்க வேட்பாளர் பட்டியலை மட்டும் நீங்க ரேட் பண்றதா சொன்னாதான் 8 கேரண்டி. ஸோ கடந்த முறையோட ஒரு வளர்ச்சி உத்தரவாதம், அது கேரண்டி. இந்த பிஜேபி கால் முளைக்கல, பிஜேபி நுழையாது, பிஜேபி நுழைய முடியாது, அதிமுக 3ல் பிஜேபி வந்திருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் ஏமாற்றம் இருக்கும்போது பிஜேபி ரொம்ப வலுவா 4க்கு 8 கால் பதிக்கும் போது அட்லீஸ்ட் அதற்கு மேலேயுமே டபுள் டிஜிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நல்ல ப்ராபர்ட்டி ஒரு 60% நான் சொல்லுவேன் டபுள் டிஜிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. அது 15லேருந்து 18 வரைக்கும் வேரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் போனால் நம்ம அடுத்தடுத்த பேட்டியில் நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அவங்களுக்கு கடந்த முறை பெற்றதோட டபுள் மடங்கு கேரண்டியாக போடுவாங்க மினிமமாக.